அன்னைக்கு பூமி விளையும்னு என் கொலைகாரம் எங்க அண்ணா என் புள்ள பசி யாரு முன்னு உனக்கு வந்த தங்கா பொண்ணால நான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு இந்த பூமி செஞ்ச மோசத்தால என் பிள்ளைகளை இட்டுக்கிட்டு அண்ணனை பிறந்த இடம் வந்தண்ணா. அண்ணன் மானம் பொழியும்னு என் ஆசை இல்லை எங்கள் அண்ணா. என் மக்க பசி தீருமுன்னு என் மக்கள் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. நான் பிறந்த மாலை வீடு வந்தண்ணா. உலகத்துல கூட பிறந்த அண்ணனை பார்த்து கேட்காத கேள்வி கேட்டுட்டான்னு இந்த 7 பிள்ளை ஈத்துக்கிட்டு நான் காட்டு வழியா வரும்போது என்ன ஒரு வேடுவன் துரத்தி அடித்து என்ன கெடுக்க வந்தான். அதுபோல காட்டுல யாரோ தெரியவில்லையே சண்டானா என்னை கெடுக்கிறதுக்கு கேட்குறியாடா, என்னை பார்க்கறதுக்கு கேட்குறியாடான்னு ஒன்று. எனக்கு கல்யாணம் செய்து வச்சு எனக்கு அத்தனையும் சீரடுத்துக்கு கொடுத்து எனக்கு சந்தோஷமா அனுப்பி வச்ச அண்ணா. அங்க பாரா மழை இல்லாமலை தெரியாத அண்ணனை வந்து நான் தவறா பேசிட்டான்னா காட்டிலே வேற எவனோ நினைத்து விட்டேன். அண்ணா உன் தங்க பிள்ளைகளை பாரு அண்ணா. மக்களா அம்மா மாமாண்டா மாமா மாமா
சொல்லம்மா ஏற்பட்டு விட்டதண்ணா. மழை 12 வருஷ காலமா மழை இல்லாமல் பஞ்சமானது ஏற்பட்டு 7 வட்டி நிறைய எனக்கு சீதனத்தை கொடுத்து அத்தனையும் அதை வெற்றி வெற்றி இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்து விட்டு அது பற்றாமல் படி பல்லாதவன் என் காதிலே அறிந்திருந்த நீங்க போட்டிருந்த அத்தனை என் வயிறோ நகைகள் அத்தனை அத்தனை விற்று எத்தனை நாளைக்கு பார்த்தோம். என் கணவரை கூப்பிட்டேன், வாருங்கள் என் தாய் வீட்டிலே சென்று பஞ்சம் தெளிந்து மறுபடியும் வரலான்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், நான் வரல, உன் பிள்ளைகளோடு நீ மட்டும் போயிட்டு பஞ்சம் தெரிஞ்ச பிற்படுவா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வைத்தாரண்ணா. நான் வரக்கூடிய நேரத்திலே பிள்ளைகளெல்லாம் பசி பசி என்று கத்துவது என் மனதிலே தாங்க முடியாமல் சூழ்நிலை தான் உன்னை கூட நான் அப்படி கேட்டேன். அண்ணா 7 பிள்ளை பெற்றெடுத்தாயே, ஒரு முறை அண்ணன் நினைச்ச பார்த்தியா? ஒரு போன் பண்றதுக்கு வேண்டியதுன்னு ஒரு தகவல் கொடுத்திருந்தா அண்ணன் சீக்கிரமா நாடி போயிருப்பேன். இல்ல சாமி, ஒரு ஓலை தகவல், ஓலை ஒரு ஓலை ஒரு கடிதம் எழுதியிருந்தா உடனே ஒரு ஓலை அண்ணா எனக்கு கஷ்டம் வந்து விட்டது அப்படின்னு ஒரு ஓலை எழுதியிருந்தா கடிதம் எழுதியிருந்தா கண்டிப்பா இப்ப நீ எங்க போறீங்க? நான் சொல்றேன், நான் காலம் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு காரணம், இதோ இப்படியே சென்றால் வடக்கால வாழமரம் இருக்கும் அடையாளம், உன் அண்ணன் வீட்டுல இருப்பான். தெற்கால தென்னை மரம் இருக்கா நம்ம வீடு, அங்கே சென்றா உங்க அண்ணன் வீட்டுல இருப்பான். உனக்கு வேண்டிய பதார்த்த சாப்பாடு எல்லாம் அனைத்து வீட்டுல இருக்கு. பிள்ளைங்களுக்கு பசியாட்டு என்ன கல்யாணம் செய்து கொடுக்கும் போது உங்களை விட என் தாய் தந்தை இல்லாதப்ப எங்க அண்ணி தான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆமா, ஏனென்றால் நான் சென்று வருகிறேன், நீங்க காட்டில வேட்டையாடி திரும்பி வரும்பொழுது என் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் அல்லவா விளையாடுவதற்கு ஒரு புள்ளி மான் குட்டி மட்டும் சரியா வந்துருந்தா அவங்க கூட வருவாரு. உன் பிள்ளைகள் வந்திருக்கு, அது விளையாடுறதுக்கு போயிட்டு வருகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, வடக்கால வாழை மரம் இருக்கு, தெற்கால தென்னை மரம் இருக்கு நம்ம வீடு. நீ போனா அண்ணி எல்லாமே வைப்பா, அனைத்து பதார்த்தம் வைப்பா. பசியா பார்க்கணும் மக்களா வேட்டையாட்டு வர போங்க.